பலவீனங்கள் வரும்பொழுதெல்லாம், பிரச்சனைகள் வரும்போது, கண்ணீர் வரும்போது, வியாகுலம் வரும்பொழுதெல்லாம், தனிமையாக இருக்கிறேன் என்றெல்லாம் நான் நினைக்கும் பொழுதெல்லாம் நாம் அந்த நிலையிலிருந்து நாம் கடந்து போகிறோம் இல்லை? அதுதான் என் ஆண்டவர். ராமேன் சொல்லுங்க. அந்த நிலையை தாண்டி நாம் இன்றைக்கு நாம் நிற்கிறோம் இல்லை? அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுதான் ஆவி, அதுதான் அபிஷேகம், அதுதான் அந்த வல்லமை. கையை தட்டி உற்சாகமா ஆமென், ஹல்லேலூயா. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியது எண்ணி பாடுவேன். சொல்லுங்களேன். நிறைய தேவைகள் இருந்திருக்கும்ல. என்ன செய்ய போகிறோம், ஏது பண்ண போகிறோம், ஒன்றுமே தெரியாது. நாளைக்கு காலை என்ன செய்ய போகிறோம், அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம், இன்றைய தினத்தை என்ன செய்ய போகிறோம். பண தேவைகள் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும். இல்லை திகைத்து போய் என்ன செய்ய போகிறோன்னு, ஐயோ இது எல்லாரும் கடந்து வந்திருப்போம், என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, என்ன செய்ய போகிறோம், யார்கிட்ட போய் கேட்க போகிறோன்னு தெரியல. ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணியிருப்போம். ராமேன்னு சொல்லுங்களேன். ரொம்ப என்ன செய்யணும்னு ஒன்றுமே தெரியல. ஆனால் அந்த திகைத்த நேரத்துலலாம் நம்ம ஒருத்தர் நடத்தினார் பார்த்தீங்களா? ராமேன்னு சொல்லுங்களேன். நம்ம சொல்லுவோம் எப்படி 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 இல்லைங்க, நீங்க தாங்க எப்படி எப்படின்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவர் சொல்லுவார், இப்படிதான் நான் உன்னை நடத்தி கொண்டு வருகிறேன். கையை தட்டி வச்சாங்கப்பா. ஹல்லேலூயா. தேவைப்படும் போதெல்லாம், நீங்கள் திகைத்த பொழுதெல்லாம் என் ஆண்டவர் உங்களை சும்மா விடுறதில்லை, திக்கற்ற பிள்ளைகளாக விடுறதில்லை, அவர் அனாதைகளாக விடுகிறதில்லை. அவர் தேற்றவாளன், அவர் நம்மை தேற்றுகிறவராகவே இருக்கிறார். ராமன் சொல்லுங்களேன். தனிமையில திகைத்த பொழுதெல்லாம், தேவைகள் இல்லா நமக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம், நம்ம அப்படியே ஒரு அனாதையை போல இருக்கும் போதெல்லாம், தாயை போல தகப்பனை போல அவர் நம்மை தேற்றுகிறவராகவே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடலாமா? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை நான் என்ன பண்ண போறேன், மறக்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு தேவைகள்லாம் இருந்தது, எப்படியா நிவர்த்தி செய்ய போறீங்க? நான் ரொம்ப யோசனை பண்ணிருக்கும் போதெல்லாம், இன்றைக்கு என் தேவைகளை நிவர்த்தி செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளை கடக்கும்படியாக செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. வெட்கப்படுத்தல ஆண்டவரே. என் தேவைகள் எல்லாம் நீங்க கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நான் என்னை தகப்பனை போல நீங்க நடத்துனீங்கல்ல, நான் உங்களை நான் எப்படிங்க அப்பா மறக்க முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படிங்க ஆண்டவரே மறக்க முடியும்? இதுதாங்க இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப். இதுதான் நம்ம ஆராதிக்கிற ஆராதனை. பெருசா ஒன்றும் இல்லைங்க. நம்ம நன்றி செலுத்திட்டோம், செய்த நினைச்சு பார்த்துட்டாவே அவருடைய உள்ளம் அவ்வளோ மகிழ்ந்திருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த பாடல் நம்ம பாடலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை எண்ணி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ?
சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இதை விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் நல்ல உற்சாகமா உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீரையா, என் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, என் தலையை நீர் உயர்த்தினீரையா. கரவாசைக்கு கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் கரங்களை தட்டி உமக்கது ஈடாகுமோ. உற்சாகமா கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உற்சாகமா கையை தட்டி உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ.
அவர் செய்தான உதவிக்கு அது அளவே இல்லைங்க. நம்ம பெருசா இது பண்ணலையே அது பண்ணலையே சொல்லாதீங்க. நீ தனிமையாக இருந்து என்னிடத்துல கையேந்தி வரும்பொழுதெல்லாம் நான் உனக்கு நிறைவானதை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். கையை தட்டி உற்சாகமா மன உற்சாகத்தோடு, இதுதான் என் ஆண்டவர், இதுதான் என் ஆண்டவர். தனிமையில இருக்கும் பொழுதெல்லாம் என்னை அவர் தனியாய் விடவில்லை. நான் அழும்போதெல்லாம் அவர் என்னை அழவிடவில்லை. நான் ஒரு இடத்துல கையேந்தும் போதெல்லாம் அவர் என்னை உதாசீனப்படுத்தவில்லை. ராமன் சொல்லுங்களேன். அவர் சொல்லுவாரு, மகன் ஏன் விடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். இன்று வரையும் அவர் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். பாத்தீங்களா? இந்த நிமிஷம் வரை நடத்திட்டு வராரு. கையேந்தி மனுஷ கையேந்தினா அவன் போ 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 எவ்வளவோ கையேந்தினாலும் சரி, நீ கெஞ்சினே இருந்தாலும் கையேந்தினே இருந்தாலும் இல்ல. ஆனா நீ ஒரே தடவை இப்படி கையேந்தலாம் அவர் பாப்பாரு. என் மகன் இப்படி என்ன கையேந்துற, நான் உனக்கு கொடுக்கிறேன், உனக்காகவே நான் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல, எனக்கு தேவைகள் இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு தகப்பனை போல அவர் சுமந்து வந்ததை நான் எண்ணி பார்க்கிறேன். கோடி நன்றி சொன்னாலும் அவருக்கு இணை இல்லை.